எழிலோவியமே கதைகள். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணியும் அவங்களுக்கு 2 மகன்களும் இருந்தாங்க. பெரிய மகன் கீதா அப்படின்ற பணக்கார பெண்ணையும், சிறிய மகன் சீதா அப்படின்ற ஏழை பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டான். மருமக 2 பேரும் வேலையெல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க இனிமேல் ரெஸ்ட் எடுங்கம்மா. வீட்டு வேலைதான் செய்யணும் வந்தனா, இந்த வேலையெல்லாம் யாரு செய்வா? அதான் கூடவே ஒருத்தி நிக்கிறாளே, அவ செஞ்சுப்பா, அவ பாப்பா. நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். நான் எவ்வளவு ஆடு தெரியுமா? ஏன் நீ பிடிக்கிற? என் கைய பிடிக்கிற அளவுக்குலாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சீதா காலையில எழுந்தவுடன் வாசலை கூட்டி சுத்தம் செய்வா. ஆனா கீதா எந்த வேலையும் செய்யாம எப்பயுமே போனையே பார்த்துக்கிட்டு இருப்பா. சீதா சமைச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, இந்தாங்க, நான் உங்களுக்காக பிரியாணி செஞ்சிருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே. சீதா, நீ செய்யற பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன திமிரு இருந்தா நீ ஏன் ரூமுக்கு வந்திருப்ப? என் ரூம் ஓட்டி வெளியில போ. நான் ரூமை சுத்தம் பண்ணதான் வந்தேன். ஒரு ரூமுக்கு நான் வேணும்னே வரல. ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க தண்ணி கொண்டு வாங்களா? சீதா, கீதா. கிழவி, ஏன் பார்த்தா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற? என்னால நிம்மதியா ஒரு போன கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடையாது. அத்தை, இந்தாங்க தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனாலதான் என்னால வர முடியல. நீங்க கத்தி கத்தி உங்க உடம்ப வீணாக்கிக்காதீங்க அத்தை. வயசுல பெரியவங்க அவங்க கிட்ட நீங்க இப்படியா நடந்துப்ப? நீ அவங்கள பாத்துக்கலன்னா கூட பரவாயில்ல. இப்படி எதுக்கு அவங்களை எப்பயுமே நீ திட்டிகிட்டே இருக்கிற? நீ எதுவுமே செய்யறது இல்ல. எதுக்காக இப்படி எங்க அம்மாவை திட்டிகிட்டே இருக்கிற? உன்னை நான் எவ்வளவு தூரம் நம்பணும் தெரியுமா? ஆனா இப்பதான் தெரியுது நீ ரொம்ப திமிர் பிடிச்சவனும். கீதா ரொம்ப ரொம்ப அம்மா கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிறான். அவ சீதா மாதிரி அம்மாவை பாத்துக்கிறது இல்ல. பாத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள திட்டாம இருந்தாலே போதும். ஆனா அவ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை நீ திட்டிட்டீல, இனிமேல் உன் வீட்டுல நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். நான் போறேன். நம்மள விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவனே நம்மள இந்த அளவுக்கு வெறுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. கீதா, கீதா, இங்க வாமா, இங்க வா. இந்த சொத்துக்கும் நகைக்கும் தானே நீ ஆசைப்படுற. இந்த நான் சேர்த்து வச்ச நகையும் நான் சேர்த்து வச்ச சொத்தும் இதுல இருக்கு. நீ எடுத்துக்கிட்டு நீ நிம்மதியா இருமா. இந்த வீட்டை விட்டு நீ போகாதம்மா. கீதா அவன் சொல்லி எந்த தப்பும் கிடையாது. அவ வளர்ந்த சூழல் அப்படி இருக்கு, அதனால அவ அப்படி நடந்துக்கிட்டா. அதுக்காக அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்புறது எந்த விதத்திலையும் நல்லது இல்லத்த. அதனால நம்ம எல்லாருமே அவளை மீண்டும் கூப்பிட்டுக்கலாம். அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. நாம அவளை அனுசரிக்கலனா வேற யாருத்தான் அவளை அனுசரிப்பா? எனக்கு இந்த பணம் சொத்து எனக்கு வேண்டாத. எனக்கு நல்ல வாழ்க்கை தான் வேணும். அன்பு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றத நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சீதா, உன் மனச நான் ரொம்ப காயப்படுத்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறேன். அதெல்லாம் நினைச்சா இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வாழ்க்கைன்றது வெறும் காசும் பணமும் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறது, நம்பிக்கையோட இருக்கிறது, ஒருத்தவங்களோட மேல உண்மையான பாசத்தை காட்டுறது, இதெல்லாம் தான் வாழ்க்கை. அன்பு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன்.
சீதா, கீதா, நீங்க 2 பேருமே எப்பயுமே இப்படி ஒத்துமையா இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த விதமான போட்டியும் பொறாமையும் இல்லாம எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தாங்க.